இதுவரை கற்றுக்கொண்டது ஒரு நபரை அல்லது ஒரு குழுவை பீப்பிள் விவரிக்க ஹூ பயன்படுத்துவது. இப்போது ஹூ என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்துகொள்ள 3 முக்கியமான இடங்களை பார்ப்போம். 1. ஒரு குறிப்பிட்ட நபரைப் பற்றி சொல்ல ஸ்பெசிஃபிக் பர்சன். இதுவரை பீப்பிள் மக்கள் என்று பொதுவாக பார்த்தோம். இப்போது ஒரு தனி நபரை எப்படி சொல்வது என்று பாருங்கள். ஆங்கிலம் This is the boy who won the prize. தமிழ் பரிசு வென்ற சிறுவன் இவன்தான். இங்கே சிறுவன் என்பவரை ஹூ மூலம் இணைக்கிறோம். 2. ஹூ vs whose யாருடைய. ஹூ என்பது யார் என்பதை குறிக்கும். ஆனால் whose என்பது யாருடைய உடைமை பொசஷன் என்பதை குறிக்கும். Who the girl who is singing பாடிக்கொண்டிருக்கும் அந்த பெண். Whose the girl whose voice is sweet இனிமையான குரலை உடைய அந்த பெண். 3. ஹூ எப்போது வரக்கூடாது. முக்கியமான விதி. நினைவில் கொள்ளுங்கள், ஹூ என்பது மனிதர்களுக்கு ஹியூமன்ஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உயிரற்ற பொருட்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ பொதுவாக இதை பயன்படுத்த மாட்டோம்.